ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை எழுதிய ஒருவர் இதை தவறுதலாக அவர் எழுதியிருக்கிறார். பிலிப்ஸ் ஸ்ப்ராட்னு ஒருத்தன், அவன் திமுகவினுடைய வரலாற்றை பற்றி எழுதுகிறான். அப்படி திமுக வரலாற்று எழுதுகிற போது திராவிட கழகம் திமுக வந்ததற்கு காரணம் மணியம்மை திருமணம். அந்த மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ராஜாஜி சொல்லிவிட்டார். அவர் கட்சியை உடைக்கிறதுக்காக சொன்னாரா எதுக்காக சொன்னாருங்கிறதெல்லாம் அவர் எழுதலை. அதனால கட்சி ரெண்டாக உடைந்தது. ஆக கட்சி ரெண்டாக உடைந்ததுக்கு ராஜாஜி ஆதரவு அப்படின்னு அவர் எழுதிட்டார். ஆனால் உண்மை நிலையை பார்க்கிற போது, ராஜாஜியினுடைய பதில்களை பார்க்கிற போது 2 அஞ்சல் அட்டை ரொம்ப அழகாக சொல்லியாச்சு. கல்யாணம் பண்ணாத, வயசாகி போச்சு, இந்த வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் என்னென்ன கஷ்டங்கள் வரும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே திருமணம் செய்ய வேண்டாம் என்றுதான் ராஜாஜி சொன்னார். ராஜாஜி நேரிய பாதையைத்தான் காட்டுவார், சீரிய பாதையைத்தான் காட்டுவார். சில்லற புத்தி அவருக்கு கிடையாது, குறுக்கு வழி கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்.